ஒரு சின்ன பொண்ணு முறையா ஒருத்தர் பார்த்துட்டு அவளை பார்த்த சில நிமிஷத்திலேயே மனசுல ஒரு இடம் கொடுத்துட்டா. அந்த ஆளுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட வாழ்க்கையில அவ ஏற்கனவே ஒரு சின்ன கதாபாத்திரமா மாறிட்டு இருந்தா. யுவராஜுக்கும் அப்படித்தாங்க. அவ அந்த மாலை கீழே இறங்கியது ஒரு கொரியர் கொடுக்கத்தான். ஆனா மேல திரும்பி போகும்போது அவ வாழ்க்கைக்குள்ள இன்னொரு உறவு ஆரம்பிக்க போறதுன்னு அவனுக்கே தெரியாது. சரி, அந்த மாலைக்கு போலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தேவிதான். வறுமை கிடைத்த கல்வினை என்னிடம் எங்கே தொடரோட 3வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். சரிங்க, போன எபிசோட் எங்க முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா? சென்னைக்கு வேலைக்காக வந்த யுவராஜ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல மதி இருக்காங்க. முதல்ல 2 பேருக்கும் அது சாதாரண அறிமுகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறாங்கன்னு தெரிய வந்துச்சு. காலையில கம்பெனி பஸ், மாலையில அப்பார்ட்மெண்ட், இப்படியே சின்ன சின்ன சந்திப்புகள்ல தான் பழக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மதி அவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வரப்போகுது, அதை வாங்கி வச்சுக்க முடியுமான்னு யுவராஜ் கிட்ட கேக்குறாங்க. யுவராஜும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்ததும் அந்த கொரியரை வாங்கி வச்சிருந்ததை எடுத்துக்கிட்டு கீழே போறான். மதி அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொரியர் அவங்க கிட்ட கொடுக்குறான். அது முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லி மதி தேங்க்ஸ் சொல்றாங்க. யுவராஜும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுட்டு மேல போக திரும்புறான். அவ்வளவுதான், போன எபிசோட்ல அங்கதான் முடிஞ்சது நம்ம கதை. சரி, இன்னைக்கு என்ன எபிசோட்ல இருக்குன்னு சொல்லி பாக்கலாமா? யுவராஜ் மேல போக திரும்பி இந்த நேரம் மதி கதவை திறந்துட்டு உள்ள போக போறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன குரல் கேக்குது. அம்மா! யுவராஜ் தன்னாலே திரும்பி பார்த்தான். கதவை திறந்ததும் சுமார் 5 வயசு இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து மதியை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவளுக்கு அம்மா மேல கொஞ்சம் கோபம் போல. ஆபீஸ் வேலை காரணமா லேட் ஆயிடுச்சுன்னு மதி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த பொண்ணோட பார்வை யுவராஜ் மேல விழுந்துச்சு. யாருன்னு தெரியாம கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா. மதி சிரிச்சுக்கிட்டே, சகி, இவர் மேல வீட்டுல இருக்கிற அங்கிள்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. சகி மறுபடியும் யுவராஜ பார்த்தா. யுவராஜும் அவளை பார்த்து சிரிச்சான். அவ்வளவுதான், பெருசா எந்த பேச்சும் இல்ல. ஆனா குழந்தைகளுக்கு ஒரு தனி விஷயம் இருக்குல்லங்க. ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்பதை அவங்க முகமே சொல்லிடும். சகிக்கும் யுவராஜ் மேல அப்படி ஒரு சின்ன கியூரியாசிட்டி வந்துச்சு. மதி உள்ள போய் கொரியரை வைக்க யுவராஜ் இன்னும் வாசல்ல தான் இருந்தான். சகி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சான். மேலதான் தங்குறீங்களா, தனியாதான் இருக்கீங்களா, இப்படி குழந்தைகள் கேட்கிற மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. யுவராஜும் அவனோட வயசுக்கு ஏத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கிட்ட பேசுற கொஞ்ச நேரத்திலேயே சகிக்கு அவன் மேல இருந்த தயக்கம் போயிடுச்சு. மதி தண்ணீர் எடுத்துட்டு வெளியே வந்ததும் சகி உடனே அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா. யுவராஜுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. மதி அவன்கிட்ட தண்ணீர் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போது யுவராஜ் மேல போறதுக்காக திரும்பினான். 2 படி ஏறினதும் பின்னாடி இருந்து சகியோட குரல், அங்கிள். யுவராஜ் திரும்பி பார்த்தான். என்னம்மா, நாளைக்கு வருவீங்களா? அந்த கேள்வி கேட்டது யுவராஜுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. வருவேன், அதே பஸ்ல? ஆமா. சகி சந்தோஷமா தலையாட்டினான். யுவராஜ் மேல போனான். அவனுக்கு அது ஒரு சின்ன கேள்விதான். ஆனா சகிக்கு அடுத்த நாள் அந்த அங்கிள் வருவான்னு தெரிஞ்ச சந்தோஷம். அந்த யுவராஜ் அந்த இரவு யுவராஜ் வழக்கம் போல அம்மாவுக்கு போன் பண்ணான். சாப்பிட்டியா, வேலை எப்படி போகுது, தனியா இருக்க பழகிட்டியா, இப்படி வழக்கமான பேச்சுதான். அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது யுவராஜோட பார்வை ஜன்னல் பக்கம் போச்சு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுல லைட் இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜன்னல் வழியா சகி டிராயிங்குள்ள ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்துல மதி உட்கார்ந்தாங்க. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே யுவராஜ் சின்னதா சிரிச்சுக்கிட்டு, அம்மா என்னடான்னு கேட்க, ஒண்ணும் இல்லமான்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா அங்க யாராவது நல்லவங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. யுவராஜ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமாமா, பக்கத்து வீட்டுல நல்லவங்க இருக்காங்கன்னு சொன்னான். அம்மாவும் அதுக்கு மேல எதுவும் கேட்கலங்க. கால் முடிஞ்சதும் யுவராஜ் ஜன்னலை மூடிட்டு உள்ள வந்து பார்த்தான். அப்பதான் டிராயர் மேல இருந்த அந்த கவர் அவன் கண்ணுல பட்டுச்சு. அப்பா கொடுத்த அந்த கவர் ஏன் திறக்கப்படாம அப்படியேதான் இருந்துச்சு. யுவராஜ் அதை எடுத்து பார்த்து திறக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்பா சொன்ன வார்த்தை யுவராஜுக்கு ஞாபகம் வந்து, ஏன் சொல்றத நேரத்துல மட்டும்தான் தர, அதனால மறுபடியும் அந்த டிராயருக்குள்ள வச்சுட்டான். ஆனா அந்த டிராயர் கவரை வைக்கும் போது அவன் மனசுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. அப்பா ஏன் அதை இவ்வளவு முக்கியமா சொல்லி வச்சிருக்காரு? அதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த இரவு அவனால அதை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில அப்பார்ட்மெண்ட் கீழே வந்ததும் மதி அங்க இருந்தாங்க. 2 பேரும் வழக்கம் போல குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பக்கம் போனாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கதவு திறந்த உடனே சகி யூனிஃபார்ம் ஸ்கூல் போட்டுக்கிட்டு வெளியே வந்து யுவராஜ பார்த்து முகம் முழுக்க சிரிப்பு சிரிச்சா. பாருங்க, குட் மார்னிங் அங்கிள். யுவராஜும் சிரிச்சான். மதி சகிய பார்த்து, நேத்துதான் பார்த்த, இன்னைக்கு இவ்வளவு பழக்கமானு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. சகி உடனே அங்கிள் நல்லவர்னு சொல்லிட்டா. யுவராஜுக்கும் மதிக்கும் சிரிப்பு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் வேன் வந்துச்சு. சகி வேன்ல ஏறி ஜன்னல் வழியா யுவராஜுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டான். அந்த சின்ன விஷயத்தையே யுவராஜ் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மதி அதை கவனிச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அவ ரொம்ப சீக்கிரமா பழகிடுவான்னு சொன்னாங்க. யுவராஜும் சிரிச்சுட்டு, குழந்தைகள் அப்படித்தானேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேரும் பஸ்ல ஏறிட்டாங்க.
ஆனா அந்த நாள்ல இருந்து மதிக்கும் யுவராஜுக்கும் நடுவுல இந்த அந்த சாதாரண அறிமுகத்துல கொஞ்சம் நெருக்க வர ஆரம்பிச்சது. அது காதல் கிடையாது. அதுக்கு முன்னாடி வர ஒரு நம்பிக்கை தான். ஒருத்தரை பார்த்ததும் மனசுக்கு ஒரு நிம்மதி வருமே பாருங்க. அப்படி ஒரு பழக்கம் தான். அந்த மாலை யுவராஜ் வீட்டுக்கு வந்ததும் சகி அவனை தேடி வாசல்ல வந்தா. கையில டிராயிங் புக். அத அவன் கிட்ட காட்டணுமா? அவன் புக்க திறந்து பார்த்ததும் ஒரு வீடு வரைஞ்சிருந்தா. அந்த வீட்டுக்கு முன்னாடி 3 பேரு. சகி, மதி, இன்னொரு ஆளு. யாருன்னு கேட்டதும் சகி ரொம்ப இயல்பா, நீங்க தானே சொல்லிட்டா. யுவராஜ் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தான். மதி அந்த டிராயிங்க பார்த்தது சிரிச்சாங்க. சகிக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அவளோட சின்ன உலகத்துல யுவராஜுக்கும் ஏற்கனவே ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அந்த நாள் இரவு யுவராஜ் டிராயிங்க மறுபடியும் திறந்தான். அந்த கவரை பார்த்தான். ஒரு பக்கம் அவன் அப்பா விட்டுட்டு போன ரகசியம். இன்னொரு பக்கம் தனக்கே தெரியாம தன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இருந்த ஒரு புதிய குடும்பம் மாதிரி இருக்க ஒரு உணர்வு. அவனுக்கு எதுவுமே புரியலங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. சென்னைக்கு வந்த முதல் சில நாட்கள்ல இருந்த அந்த தனிமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அவனால ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. மதி இருக்காங்க, சகி இருக்கா, அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த சின்ன சின்ன சந்திப்புகள் இருக்கு. இவை எல்லாம் சேர்ந்தது அவனோட வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவனுக்கே தெரியாம இன்னொரு பெரிய விஷயம் நடக்க ஆரம்பிச்சுச்சுங்க. மதியும் இப்ப அவனை கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவன் எப்ப வரான், எப்ப போறான், சகியோட எப்படி பழகுறான், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கவனத்துக்கு வர ஆரம்பிச்சது. இன்னும் அது காதல் இல்ல. ஆனா காதல் வர்றதுக்கு முன்னாடி மனசுல உருவாகுற அந்த சின்ன இடம் இருக்கே, அது மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருந்தது. சரி நண்பர்களே, இன்னைக்கு நடந்தது பெரிய சம்பவம் எதுவுமே இல்ல. ஒரு குழந்தை யுவராஜ சந்திச்சா, அவன் கிட்ட பழக ஆரம்பிச்சா, மதி மனசுல அவனை பத்தி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கையில பெரிய உறவுகள் எல்லாமே இப்படித்தானே ஆரம்பிக்கும். பெரிய சம்பவம் இல்ல, பெரிய டைலாக் இல்ல, சின்ன சின்ன தருணங்கள் தான். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு அங்கிள், ஒரு டிராயிங், இப்படி தெரியாமலே மனசுக்குள்ள ஒருத்தருக்கு இடம் கொடுத்துருவோம். ஆனா நண்பர்களே, இந்த கதையில இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியல. யுவராஜ் அப்பா கொடுத்த அந்த கவர்ல என்ன இருக்கு? அது திறக்கறனால தான் இந்த கதையோட இன்னொரு முக்கியமான பக்கம் நமக்கு தெரிய போகுது. அது வரைக்கும் யுவராஜுக்கும் மதிக்கும் நடுவுல இந்த சின்ன நெருக்கம் எங்க போகுது? சகி அவங்க 2 பேரும் எப்படி இன்னும் நெருக்கமா கொண்டு வர போறா? அத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இப்போதைக்கு இனிய இரவு நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.